இருக்கு. ஈசோ அடிக்கிற வாய்ப்பு இருக்கா? ஆமா எம்பிடேஸ் தோர்ந்தது. ஈசோ எம்பிடேஸ் தோர்ந்தது. மாஞ்சா ரெண்டே காரக்கு தயாரானாங்க. இல்லனா எஃபிடிஎஸ் தோர்த்துறாங்க ஈசோவ. யாரு? எஃபிடிஎஸ் தோர்த்துறாங்களா? பாத்துறாங்களா? இல்ல பாக்கல. சாயோபி அங்க வேற எங்க போயிட்டான்? கோஸ்டோபி ராட்ரிக் ரெண்டு பேரும் கொராகோ கீழ இருக்காங்க. அவங்க கீழே யார் வருது? அவங்க கீழே யாரோ வராங்க. ஈசோ சைடு வராங்க. ராட்ரிக்கும் ஃபயர் பிளேஸ் தோர்த்துது. ஃபயர் பிளேஸ் தோர்த்து கொண்டு போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் गाइस. ராட்ரிக் பிடிக்கறாங்க. ராட்ரிக் பிடிச்சாங்க. ஃபயர் பிளேஸ் தோர்த்துறாங்க गाइस பின்னாடி. ராட்ரிக் தாண்டி போயிட்டாங்க. ஃபயர் பிளேஸ் ராட்ரிக் தாண்டி போயிடுச்சு. ராட்ரிக் தாண்டி போயிட்டாங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு போறாங்க. ஒண்ணு கூடுறாங்க. பேக் அடிஸ்டர் சாய் ப்ரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. பேக்கப்க்கு அவங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கவி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபயர் ஃப்ரீ ஃபயர் மாவே ஒரு புல்லட் பல்ல गाइस. அவ்வளோ சூப்பர் கேர்ள் இந்த இடத்துல நாக் ஆவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கால கணிப்பு சொல்லியாச்சு गाइस. சூப்பர் கோல். பெரிய இழப்பா இருக்குமா? கண்டிப்பா பெரிய ஒரு இழப்பு தான் கிடைச்சது. சூப்பர் கேர்ள் நாக் இந்த பக்கம். இவங்க வந்து மேன் லாஸே கொடுக்க கூடாது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேன் லாஸ் கொடுத்துட்டாங்க. கோஸ் மேல இருந்து கீழே ஊச்சி அழுத்தி விட்டாரு गाइस. என்னடா எல்லாரையும் அடிச்சிட்டாரு சூப்பர் கோல். ரோல் அடிச்சிருச்சு. ஜிபிடிஸ் வந்து அடிச்சாங்க. ஈசோ ராட்ரிக் மட்டும் தான் இருக்கான். ராட்ரிக் இல்ல யார் அடிக்கறாங்களோ அவனே ஓடி. பெண்களணி அடிச்சது गाइस. பெண்களணி எடுத்தது ஃபயர் பீட்டஸ்க்கு கொடுக்கல. பெண்களணி பவுண்டரியை தூக்கியது गाइस. தூக்கியது பவுண்டரி. இந்த நேரத்துல வந்து Are you serious? ஓ வாட்டர் செல் गाइस. ஓட்டி போட்டாங்க. ரெண்டு நாக்கு ஈசான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பபிள் பீட் ஆட்டாங்க. அவங்க ரூம்ல அவ்வளவுதான் गाइस. பிரச்சனை அங்க கண்ணாடி இங்க பாரு. டைனோசர் உடைச்சிட்டு இருக்கான் வைத்தியம். எலும்பு கூட எடுக்கிறதுக்கு இவனெல்லாம் ஜெயிக்கிற மாதிரியோட விளாட்றானுங்க இந்த பைத்தியங்களாம். ஜெயிச்சா காபி ஜெயிக்கிற மாதிரி விளாட்றத விட்டுட்டு டைனோசர் படம் பார்த்துட்டு இருக்கான் இந்த எஸ்டிஆர். இவெல்லாம் இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான் போல. சோட தூக்கி எஸ்ஓபிடிஸ்க்கே போட்டாங்க. அவ்வளவுதான் அமைஞ்சது. போட்டாங்க அவ்வளவுதான். ஜோன் இல்லனாலே ஜோன் எடுத்துறாங்க. 4 பேர் அடங்கி. ஏய் யாரோ இந்த பக்கம் 17 வந்து 2 நாக் வச்சான்டா. மாஸ்டர் ஸ்லைவ் வேலைய பார்த்தான்டா. ஆமா அவதான் சொன்னேன். மாஸ்டர் ஸ்லைவ் நான் அப்பதான் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குனா அப்ப அதே மாதிரி வேலைய பார்த்து விட்டாங்க. மிஸ்டர் லீ மட்டும் தான் இருக்காங்க. 1v3 போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லீ மட்டும் தான் இருக்காரு. தூக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜோன் போ ட்ரை பண்றாங்க. முடிச்சாங்க. மறுபடியும் ஒரு ஜாட் நாக்கு. அங்க பாரு சாங் இந்த சகன் ஜோன் போறானே பாரு. ஜோன் போறாங்க. ஜோனுக்கு போக அடி விழுதாங்க. அவ்வளவுதான் ஹைப்பர் ஜாட் நாக்கு. அவ்வளவுதான் ரஸ்கார் மட்டும் தான் ஒரு நாக்கு. ரஸ்கார் எஸ்எம்பிடிஸ் போயிட்டு இருக்கான். அவ்வளவுதான் எஸ்எம்பிடிஸ் கப். அவ்வளவுதான் எஸ்எம்பிடிஸ் உயிரோட இருந்தே கப். எதுமே பண்ண முடியாது. இப்ப எஸ்எம்பிடிஸ் செத்தா மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. எஸ்எம்பிடிஸ் செத்துச்சுனா மேபி டை பிரேக்கர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு गाइस. 3 டீம் டை பிரேக்கர். 3 பேர் டை பிரேக்கர். ஆனா இவங்க 19 கிலோட வெறியா இருக்காங்க. அது 4 மேன் வேற அலைவுங்கனா. எங்க அதுல ஒருத்தன காணா. அந்த ரொம்ப பின்னாடி இருக்கானா. எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எஸ்ஓபிடிஸ் ரஜேகால் லேஞ்சல் பால் வார்க படிக்கிறது. பேட்டிங் ஏஜ்ல சொன்னாரு. எஸ்ஓபிடிஸ் ஜெயிக்கிறது என் கையில தான் இருக்குது அப்படினு. அதே மாதிரி நடக்குது गाइस. அப்பல गाइस. உங்களுக்கு சொன்ன உங்க ரசிகர் நெஞ்சில் பால் வாக்குறன்னு உறுதிமொழி தான் கொடுத்தேன். அதுக்கு இருக்குதா சொல்லாதீங்கண்ணா. நீங்க பிளேயர் தானே ஸ்ட்ராங்கா கொடுக்குறோம். வேற என்னடா இருக்கு? ஆமா அது என்னமா கரெக்ட் தான். பிளேயர் ஸ்ட்ராங்கா கொடுக்குறீங்க அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லடா. அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் गाइस. எஸ்ஓபிடிஸ் 2வது டிராஃபி அண்ணா அன்னைக்கு சொன்ன வார்த்தையில இருந்து 2வது டிராஃபி गाइस. சாப்பிடு போன டிராஃபி ஜெயிக்க வேண்டியதான். லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. எதுக்கு வந்துட்டானே அடி வாங்குறதுக்கா? ஒரு யானை வேற போயிட்டு இருக்கு. யானையை வச்சு திருப்பி போட்டு அடிச்சிட்டு இருக்கானே இங்கிட்டு. இவங்க நினைச்சா அடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அடிக்கிறாங்களா? இல்ல அடிக்கல. அவ்வளவுதான் गाइस. இவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு மான் சாவாங்க எல்லாம். அங்க வர அவங்க யானை எல்லாம் தூக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா அப்படி ஜாலியா இருக்காங்க.
ஸ்டார்ஸ் தெறிக்க விடப்படுகிறதா? அந்த ஸ்டார்ஸ் பொழிகிறது, காப்பு கலகிறது. ஸ்டார்ஸ் பொழிகிறது, காப்பு கலகிறது. எஸ்ஓபிடி சப்போர்ட்டர்ஸ்ல புடிச்சு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க நாளைக்கு. அவ்வளவுதான் கைஸ். மாஃபியா திடீர்னு ஏதாவது ஒரு வேலையை காட்டுவானா கைஸ்? இந்த மாஃபியாக்கு வேலையை காட்ட ஒண்ணுமே பண்ணுவாங்க. ட்ரோல்லாம் இருக்கா, யூஸ் இருக்கான், டொட்டோ 4 பேருமே உயிரோடு இருக்காங்க. 4 பேருமே பவர். இங்க பாருங்க guys. நானி மாட்டிட்டாங்க guys. மாஃபியா கிசான் நான் கிளவுட். அங்க பாருங்க ட்ரோல் ஒரு நீடு அப்படின்னு உள்ளது. அவ்வளவுதான் நேர்லயே முடிச்சுட்டாங்க கைஸ். இல்ல மாஃபியா இந்த பரிசுத்தொகை கொடுக்க தயாரா? நடுவரின் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது, முடிவு போய் இறங்குனா சாப்பிட்டாங்க பாரு. ஒரு நேடு வந்து விழுந்துருக்குது. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கறான். வீட்டு மேல இறங்குறாங்க. அவுட் ஆஃப் ஜோன் கூட பார்க்காம ட்ரோல் இறக்கிட்டாங்க களத்துல. 3 பேர் அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க. அவ்வளவுதான், பொட்டி போடு, புகையை விடு. தூக்கிட்டு வராங்க வாடா அப்படின்னு. மாஃபியா செல்ஃப் ரிவ்யூ ஆயிட்டான். ஆமா அவ்வளவுதான், மறுபடியும் போட்டான். அவுட் ஆஃப் ஜோன்ல செத்துட்டான். கிளவுட் யானை சவாரி கூட்டு போறாங்க கைஸ். ஆமா உங்களால முடிஞ்சது இதுதானா? சோலகோ நீ பாக்குது. 5 ரூபா கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. யானை சவாரி கூட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவன் நிறுத்தி பண்றான் என்ன? இல்லண்ணா அவன் பண்ணலண்ணா. அவன் எங்கனா பண்ணுவான். அவன் யானை சவாரி ஜாலியா இருக்குன்னு யானையத்துல போயிட்டு இருக்கா பாருங்க. அஜிரா கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கோதான். ஐயோ யானை சவாரி கிளவுட் ஜாலியா கீழே வந்து இது பண்றான் வர்றான். பண்ண மாட்டா பண்ண கம்பி எடுத்து காலையில விடுவாங்க தெரியும் உங்களுக்கு. சுத்தி அடிக்க போறாங்க இவனை. அவ்வளவுதான் கைஸ். அவ்வளவுதாங்க.